கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாம். கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மோடு பேசின வார்த்தை, தேவ வார்த்தை, நான் நியாயம் செய்யாமல் இன்னும் சீக்கிரத்திலே அவங்களுக்கு நியாயம் செய்வேன். எதுக்கு செய்யணும் நியாயம்? அந்த ஏழை விதவை போன காரியம் எதிராளிக்கும் எனக்கும் உள்ள விஷயத்தில் எனக்கு நியாயம் செய்யும். செய்தான், செய்யாத ஆள் செஞ்சான். ஆரம்பத்தில் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தை சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் போடுதா? என்ன பண்ணுறது? எப்போதும் இதை மிஸ் பண்ணிடுறோம் நம்ம. இந்த எப்போதும் நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை, விட்டுட்டோம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஏன் அப்படின்னா, ஜெபக்கிறவங்களுக்குள்ள பிசாசு ஏதாவது ஒரு சோர்வை கொண்டு வந்து, வாழ்க்கையில இழப்புகளை கொண்டு வந்து, வறுமைகளை கொண்டு வந்து, போராட்டத்தை கொண்டு வந்து, கண்ணீரை கொண்டு வந்து, உன் ஜெபத்தை எந்த அளவில் எப்படியாக எந்த சூழ்நிலையில் ஆகியும் நிறுத்த வேண்டும் என்று கொஞ்சம் கவனிங்க. ஜெபிக்கிறவங்களுக்கு தான் அந்த போராட்டம், ஜெபிக்காதவங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. ஆயா இருக்கலாம், ஃப்ரீயா இருக்கலாம். அப்பா இன்னைக்குதான் பாஸ்டர் நல்ல ஒரு வார்த்தையை சொல்லி விட்டுறாருப்பா, ஜெபிக்கலன்னா ஆயா ஃப்ரீயா இருக்கணும். நான் அந்த ஃப்ரீயே சொல்லல. ஃப்ரீ தெரியுமா? ஃப்ரீ மேன் தான், இலவசம். இலவசம் தான், இலவசமா போயிடுவோம். இலவசமா எடுத்து போனோம் ஆண்டவரோடு இருக்கிறோமே. ஃப்ரீயா இருக்கலாம். இலவசமா எந்த தொடர்பும் ஆண்டவரோடு இருக்காது, எந்த வெளிப்பாடும் இருக்காது, எந்த உறவும் அவரோடு இருக்காது. ஜெபம் என்பது தேவனோடு ஒரு உறவை ஏற்படுத்துவதுதான் ஜெபம். அவரோடு எப்போதுமே பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு பிரதர் என்கிட்ட சொன்ன, ரட்சிக்கப்பட்ட புதுசு அப்பதான் நான் 2000 என் ஃப்ரெண்டு சொன்னான், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்பாக என்னோட பல மணி நேரம் போன் போட்டு பேசுவான், போன் எடுக்கலன்னா தத்துவான், நைட்டும் பகலும் பேசிட்டு இருப்பான். இப்போ பேசினாலும் என்ன சீக்கிரம் சொல்லுதுன்றா, என்ன விஷயம் ஒரே வார்த்தையில பேசி முடிக்கிறான். என்னன்னு தெரியும். அந்த உறவு, அந்த அன்பு, அந்த ஐக்கியம், அந்த நெருக்கம் இப்படி இல்லை. அதே போலதான் இன்னைக்கும் தேவ ஜனங்களுக்கும் ஆண்டவரோடு வந்த புதுசுல அப்படி இப்படி அப்படியே பயணம் ஜபம் 10 மணி நேரம். இன்னைக்கு இப்ப ஒண்ணுமே எல்லாம் புஷ்வான மாதிரி புஷ்ஷனி ஒழிச்சு போட்டு வெளிச்சந்த பிரகாசமா இருந்து அப்படியே ஜெம்மாயிடும். அவ்வளவுதான். அப்படியே அந்த மாதிரி சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும். அதுக்கு ஒரு உறவையே ஆண்டவர் இங்கே வச்சிருக்கிறார். இரண்டாவது வச்சுட்டு கடைசியா எப்படி முடிக்கிறாருன்னா, இதோ நான் சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று சொல்லி, நியாயம் செய்யாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்லி சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம். யாருக்கு நியாயம் செய்வாங்க? தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறேன் கூப்பிடுகிறவர்கள் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதுதான் அங்கதான் உறவு இருக்கு, அங்கதான் ஐக்கியம் இருக்கு, அங்கதான் அன்பு இருக்கிறது, அங்கதான் சகலம் இருக்கு. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா என்ன? அது அந்த நல்ல ஒரு நட்பையும் உறவையும் அன்பையும் ஐக்கியத்தையும் ஏற்படுத்துவதுதான் இந்த ஜெபம். அப்படியே போறதில்லை. சில பயத்துக்கு ஜெபம் பண்ணுவாங்க, ஏதாவது நடந்துருமோ ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போவோம்னுவாங்க. ஒரு
ஒரு சிலர் ஜெபிக்கணுமே கடமையில ஜெபிப்பாங்க, ஒரு சிலர் போராட்டம் வந்தாதான் ஜெபிப்பாங்க, பிரச்சனை வந்தாதான் ஜெபிப்பாங்க. அப்படி இல்லை, எப்பொழுதுமே தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிற, தேவனோடு ஜெபத்துல உறவு வைத்திருக்கிற தேவ பிள்ளைகளாய் நாம் எப்பொழுது இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப நீங்க நானும் யாரு? ஜெபத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனம். ஜெபம் அவரை தெரிந்து கொள்ள வைக்கிறது. இதெல்லாம் நம்ம கவனிக்கிறது இல்லை. ஜெபம் அவரை அட்டென்ஷன் கொடுக்குது, உன்னை தெரிய வைக்குது, நீ யாரு தெரிய வைக்குது. ஜெபிக்கிறவர்களுக்கு நல்ல உணர்வு அங்கே காணப்படுகிறது. அதுதான் தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனுடைய பரிசுத்த நாமத்துக்கு கண்டிப்பா நமக்கு கர்த்தர் நியாயம் செய்வார். இந்த நியாயம் செய்கிற மனுஷனை குறித்து ஏன் இப்படி கொண்டு வருகிறார், இப்படி ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு வருகிறார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் இப்படி ஒரு பாத்திரத்தை? ஏன்னா அந்த அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனுக்கு மதியாதவனும், அப்படி ஒரு கேரக்டரை அந்த ஜெபத்துல உள்ள நுழைக்கிறார் ஆண்டவர். கடினமான ஆளுவா, தேவ பயம் கிடையாது. தேவனுக்கு பயந்து கொஞ்சம் இறக்கம் இருக்கும், அதாவது செய்வோம். ரெண்டாவது மனுஷனை மதிக்கவே மாட்டான், திரும்பி கூட பார்க்க மாட்டான். என்னன்னு கேட்க மாட்டான். சரி தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷனை மதியமாத ஒரு ஆளை ஆண்டவர் உள்ள கொண்டு வருவதன் நோக்கம் என்னவென்றால், நீ நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். ஜெபத்தினுடைய மேன்மை என்ன, ஜெபத்தினுடைய உயர்வு என்ன, ஜெபம் என்ன பண்ணும், ஜெபம் யாரா இருந்தாலும் அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் ஜெபம் சந்திக்கும் என்பதற்கு ஒரு அடையாளத்தை இங்க பெற்றது. எந்த மனுஷனையும் ஜெபம் சந்திக்கும். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவன் உள்ளத்தை உடைச்சிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை அவர் நியாயம் செய்யாமல் இருப்பார்கள். இப்ராஹிமுக்கும் உனக்கும் இருக்கிற பிரச்சனை இல்லை, நியாயம் அவன் சொல்லுங்க. வசனத்துக்கு சங்கீதம் 72:4 வாசமாக போன வாரம் தெரியல வாசி. ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். அவர் நியாயம் விசாரித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இடுக்கண் செய்கிறவர்களை கர்த்தர் நொறுக்குவார். நியாயம் விசாரிச்சாலும் இதான் நடக்கும். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். அதாவது நியாயம் விசாரித்து துரிதமாய் சீக்கிரத்தில் நியாயம் செய்கிற, துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். தாவீதின் கூடாரத்துல, தாவீதின் கூடாரம்னா அது துதியின் கூடாரம் என்று அர்த்தம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை செப்பரேட்டு சரி செய்து மறுபடியும் சாப்பிட்டு கண்டார. பழைய ஏற்பாடு நாட்கள்ல அந்த புதிய ஆராதனை நின்று போச்சு. அதைதான் சொல்ற ஆவிக்குரிய அர்த்தத்துல நம்ம அப்படிதான் எடுக்கணும். தாவீது கூட துதிக்கிற ஜனங்கள், நீங்களும் நானும் யாரும்
கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள், அல்லேலூயா, கர்த்தரை உயர்த்துகிற, துதிக்கிற, ஆராதிக்கிற, மகிமைப்படுத்துகிற ஜனங்கள் நாம் இருக்கிறோம். அதுதான் தாவீதின் கூடாரத்துல நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருக்கிறார். ஜெபிக்கிறவர்களுக்கு நியாயம் செய்ய முடியும். ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஜெபிக்கிற ஜனங்களுக்கு அநீதி இழைத்தா, துன்பம் இழைத்தா, அவங்களுக்கு விரோதமாய் எழுந்தினா கர்த்தர் நியாயம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆமென் சொல்லுங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, அதனாலதான் ஜெபிக்கிறவங்க ரொம்ப வாழாட்டக்கூடாது. ஜெபிக்கிறவங்களுக்கு விரோதமா எழுதவே கூடாது. ஜெபிக்கிறவங்களுக்கு விரோதமா பேசலாம். கர்த்தர் தமிழ் பாஷையில சொல்லிட்டேன், கர்த்தர் சுருக்க எடுப்பார். ஏன்னா அவங்களுக்கு கொடுப்பா, அவன் ஜெபிக்கிறான். அந்த மாதிரி ஜெபிக்கிறவங்க அவங்க வீட்டுல உதாரணி இருக்கிற, அவங்களுக்கு போய் உதாசனமா பேசுற, அவங்களுக்கு போய் ஏடாவிடமா பண்ற. அதுதான் இந்த வசனத்தை நம்ம ஒவ்வொரு வசனமும் சொல்ல போறோம் பாருங்க. நியாயம் செய்கிறாரு. ஜெபிக்கிறவர்களுக்கு, ஜெபிக்கிறவங்களை நம்ம சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. ஜெபிக்கிறவங்களை ரொம்ப அசட்டை பண்ணிடக்கூடாது. ஜெபிக்கிறவங்களுக்கு விரோதமா நம்ம எந்த காரியத்தையும் பேசக்கூடாது. அவன் ஜெபிக்கிறவன் தேவனோடு உறவு வைத்திருக்கிறவன். ஜெபிக்கிற ஒரு மனுஷனை போய் நீ தூற்றின்னு தெரிஞ்ச, ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு நீ மரியாதை கொடுக்கல, ஜெபிக்கிற ஒரு மனுஷனை நீ வந்து பலவீனப்படுத்தின, உதாசீனப்படுத்தின அப்படின்னா ரொம்ப டேஞ்சருக்குள்ள வந்துடும். ரெட்லைட் அலர்ட் வந்துடும். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுடைய ரெட்லைட்னா என்ன? மீறி போகக்கூடாது. ரெண்டாவது, நீ நிக்கிற இடத்துல நிக்கணும். கிரீன் சிக்னல் வர வரைக்கும் ஒரு காரியம் எல்லாம் ஸ்தம்பித்து போயிடும், அப்படியே நின்றுடும். ஞாபகம் வச்சுங்க. அதெல்லாம் ரெட் லைட்ல நம்ம எப்படி நிக்கிறோமோ, பச்சை லைட்ல போட்டாதான் போகணும். இல்லைன்னா ஆபத்துக்குள்ள திருப்பி தொடர்ந்து துணிகரமா போக ஆரம்பிச்சா மாட்டிப்போம், சிக்கிடுவோம் விபத்துல. ரெண்டாவது, எல்லா காரியமும் அப்படியே 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 நின்றுடும். நீ மண்டைய பிச்சுன்னு சொல்லிடணும், என்னடா இது, எப்படி நின்றுச்சு, எப்படி நடக்காம போச்சு, என்ன ஆச்சுன்னா தெரியல, எல்லாம் கரெக்டா தான் இருந்தது, இப்படி ஆயிடுச்சு. ஜெபிக்கிறவர்களுக்கு நியாயம் செய்வதை குறித்து இது ஒரு வேறுபட்டது. பல கோணத்துல இதை பார்க்கலாம். பல கோணத்துல இது அடையாளப்படுத்தக்கூடிய வார்த்தை நூற்றா பதனுக்கு ஜபத்துக்கு. ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்ய. ஜெபிக்கிறவங்களை சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. அவங்களை கனவீனப்படுத்த கூடாது. அவங்களுக்கு விரோதமாய் பேசக்கூடாது. அவங்களுக்கு விரோதமாய் எந்த காரியமும் செய்யக்கூடாது. தேவ பிள்ளைகள், கர்த்தர் நியாயம் செய்வார். கர்த்தர் நியாயம் செஞ்சிருவார். அல்லேலூயா. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஜபத்துக்காக நியாயம் செய்யாமல் எப்படி பதில் கொடுப்பேன்னு சொல்லாம நியாயம் செய்யாமல் இருக்கணும். சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன்ற என்ன அர்த்தம்? நியாயம் செய்கிறது. ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்கிறார். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் விடவே மாட்டார். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எப்பவுமே நம்ம இருக்கக்கூடாது. வாழ ஆத்மா வாழ ஒட்டன்னு இருக்குவார். இதுக்கெல்லாம் நானே ஆமேன் போட்டுப்பேன். ஏன்னா நிறைய வராது, ஆமேன் வராது. ஆமா, ஜாக்கிரதையா இருக்க. நான் சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துறேன். ஜாக்கிரதையா ஜெபிக்கிற ஒரு நபரை நீங்க பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா சாதமா அவங்க போய் எங்கேயும் உதவி அழைக்கப்படாதீங்க, கனவீனப்படுத்தாதீங்க, அவருக்கு விரோதமா பேசாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, விட்டுருங்க. அவன் தவிர செஞ்சு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம். ஆனா ஜெபிக்கிறவங்களுக்கு விரோதமா யாராவது எழுப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா கர்த்தர் நியாயம் செய்வார். அவர் நீதி செய்கிற தேவன். யாருக்குமே ஜெபிக்க அவன் யாரு? அந்த விதவை யார்கிட்ட போனா நியாயாதிபதி. அந்த வசனம் வாசிக்கலாம். 2 வருஷம். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தால் அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். நியாயாதிபதி. ஜபம் தான். ஜபத்தை குறிச்சுதான் முதல் வசனம் சொல்லுது. கரெக்ட்.
ஆனா அதுல பல ஆளுக்குரிய அர்த்தம் இந்த ரூபா 18 இருக்கிறது. நிறைய காரியம் இருக்கு. நியாயாதிபதி என்ற ஒரு கேரக்டர் ஆண்டவர், இது ஆண்டவர் தான் சொல்றாரு, கதை பேசுறாரு. இல்ல நியாயாதிபதி இருப்பான். அப்போ கர்த்தரை எப்படி முடிக்கிறார் என்றால், சீக்கிரம் நியாயம் செய்யாமல் இருப்பேனும் சீக்கிரத்திலே அவர்களுக்கு அந்த இரவும் பகலும் போடுறாங்களே அவர்களுக்கு நியாயம் செய்யும். வாழ்க்கையில ஒரு சிலருடைய வாழ்க்கையில போராட்டம் வர காரணம், பிரச்சனைகள் வர காரணம் அப்படியே உட்காந்துக்குது, எதுவுமே நவுறல. காரணம் என்ன தெரியுமா? எங்கேயோ ஒரு ஓட்டை, அந்த ஓட்டையை இன்னைக்கு அடைக்க நான் வழி சொல்றேன். ஜெபிக்கிறவங்களுக்கு விரோதமா வாயை திறக்காது. அதுவாக இருக்கலாம். ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கோ மனுஷிக்கோ விரோதமா நீங்க எழுப்பாதீங்க. தயவு செய்து பேசாதுங்க. கர்த்தர் நியாயாதிபதி தானே, நீதி செய்கிறவர் தானே. அவர் யாரு? முதல்ல அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். உபாகம புஸ்தகத்துல 32:4 போட்டிருக்கு. அவர் யாருன்னு இன்னொரு இடத்துல அடையாளப்படுத்துகிறது. பல இடத்துல புதிய பாட்டியை பழைய பாட்டியை அடையாளப்படுத்துறதுனா ஒரு 1-2 வசனத்தை சொல்றாங்க. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். உபாகமம் 32:4 வாசி. அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் வழிகளில் எல்லாம் நியாயம், அவர் நியாய கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். ஆமென். அவர் யாருன்னு வேதம் தெளிவாய் 49:4 வாசிங்க. ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது. நான் சொன்னேன், இவ்வளவு நேரமா ஜெபிக்கிறவங்களுக்கு விரோதமா எழுதினா நியாயம் செய்வார்கள். ஜெபிக்கிறவங்களுடைய நியாயம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. ஜெபிக்கிறவங்களுடைய நியாயம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் இறங்கி நியாயம் செய்கிறார், நீதி செய்கிறார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. என் நியாயம் கர்த்தரிடத்தில். 1 சாமுவேல் 24:12 வாசிங்க. கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரிகட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. இது தாவீது சொல்லுகிறார். சவுல் அவனை கொல்ல வேண்டும் என்று வருகிறார். ஆனா இந்த மனுஷன் இரவும் பகலும் தேவ சமூகத்துல நிற்கிற ஒரு தேவ மனுஷன். சமீபத்துல வாசினா தெரியும், ராமுழுவதையும் தடுக்கையை நனைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ தடவை அவர் ஜெபத்துல விழுந்துட்டு வந்த ஒரு மனுஷன். சங்கீதத்துல சாமுவேல்ல நாளாகமத்துல எல்லாம் வாசினா தெரியும், அவன் ஜெபிக்கிற மனுஷன் என்று. அவன் துதி ஆராதனை செய்கிற மனுஷன் மாத்திரமல்ல, அதே நேரத்துல நல்ல 3 காரியம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. வெறும் துதி ஆராதனை மாத்திரம் தான் இருக்கு நம்ம நினைச்சுக்கிறோம். வேதம் முழுமையாய் படிச்சா அவனுடைய காரியங்கள் எங்கெங்க வருகிறதோ அதை ஆராய்ந்து அலசினால் தெரியும். அவன் துதிக்கிறவன் மாத்திரமல்ல, ஜெபிக்கிறவன். 2வது கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்தி கர்த்தருடைய ஆலயத்தின் மீது பக்தி வைராக்கியம் கொண்டவன். இது முழுவதும் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை நேரம்தான். அந்தி சந்தி மத்தியான வேலையில அவன் ஜெபித்த மனுஷன். அப்படின்னா நான் 3 வேலையும் ஜெபிச்ச தானியேல போல சங்கீதத்துல இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு ஜெபிக்கிற மனுஷன். அதனாலதான் அவன் தைரியமா சொல்றான், கர்த்தர் எனக்கு உமக்கு நடுநின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரிகட்டுவாராக. சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சா இல்லையா? அவன் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறிச்சாங்க. கர்த்தர் நியாயம் தீர்த்தார், அவனை கர்த்தர் நீதி செய்தார், அவன் ராஜ்யம் விடுக்கப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தர் 2 பேசிட்டார் அப்படியே. அல்லேலூயா. அவனுடைய சந்ததிகள் எல்லாம் அழிக்கப்பட்டது. ராஜ்யத்தை பிடுங்கி இவன் கையில கொடுத்தார். காரணம் என்ன? கர்த்தர் நியாயம். அல்லேலூயா. இவன் எப்படி வந்தான்றத பாருங்க. ராஜாவா எப்படி வந்தான்? வெறும் துதிக்கிறவனா, ஆராதிக்கிறவனா, ஜெபிக்கிறவனா, எல்லா விதத்திலையும் இவன் தன்னை தேவனுக்கு உண்மையாக ஜெபிக்கிற மனுஷன். நியாயம் விசாரித்ததால ராஜாவாயிட்டான். கர்த்தர் நியாயம் விசாரிச்சாரு.
கர்த்தர் நீதி செய்தார் அவனுக்கு நியாயத்தை சரி கட்டின உடனே அடுத்த ஆள் யாரும் பார்த்தாரு சிங்காசனத்துல உட்கார வைத்தார். நியாயம் விசாரிச்சா ஓய்வு வந்துருங்க. முதலாளிக்கு நியாயம் விசாரிக்கிறார்னா யாருக்காக நியாயம் விசாரிக்கிறாரோ அவர்களை கர்த்தர் உயர்த்திடுவாரு. ஏன்னா அவங்க ஜெபிக்கிறவங்க பாருங்க தேவனா அவங்க சொல்றாங்க. காஞ்சி வாசிங்க. கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றார். கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாரா. கர்த்தர் நியாயாதிபதியா இருந்து எனக்கு உமக்கும் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. ஏன்னா இவன் ஜெபிக்கிற மனுஷன், இவன் ஜெபிக்கிற ஜெபத்தை குறிச்சு பல இடத்துல போடப்பட்டிருக்கிறது இவரை குறி. அல்லேலூயா. அதே சங்கீதத்துல துதி பாடின சங்கீதத்தையே பல இடத்துல பல வசனங்கள் ஆதாரம் அவன் ஜெபிக்கிறது. அதனாலதான் கர்த்தர் நியாயம் செய்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் சவுலப்படி அல்ல. ஆனா இந்த மனுஷன் ஜெபிக்கணும். அதுக்குதான் ஜெபிக்கிறவங்களுக்கு விரோதமா எழும்பாதீங்கன்னு சொல்ற காரணம் என்ன தெரியுமா? வசனம் எல்லாம் அடையாளம் ஆகாது. ஜெபிக்கிறவங்களுக்கு விரோதமா எழுந்தா காணாம போயிடுவோம். ஆள் அட்ரஸே இருக்காது. ஆள் அட்ரஸே இல்ல. சவுல் அப்புறம் ஜெபிக்கிறவங்களுக்கு விரோதமா பேசாதீங்க. அடையுங்க. கர்த்தர் ஏதாவது தவறு செஞ்சா அவங்களுக்கு நியாயம் தீர்த்துக்கிட்டோம். கர்த்தர் நீதியோட இருந்தால் நியாயம் தீர்த்துக்கிட்டோம். ஜெபிக்கிறவங்களுக்கு விரோதமா நம்ம காரியங்கள் செய்ய ஆரம்பித்தான். அவன் ஜெபிக்கிறவன் தேவ சமூகத்துல நிக்கிறவன் தெரிஞ்சான். ஏன்னா பாருங்க, எலியா சோர்ந்து போய் சூழ்ச்சி நீங்க அந்த சோர்வை கொண்டு வந்தது யாரு? அவன் சொல்லிட்டு உண்மைதான். நல்ல ஜெபிக்கிற மனுஷன் தான். வானத்துல இருந்து அக்கினியை கொண்டு வந்த மனுஷன் தான். மழையை கொண்டு வந்த மனுஷன் தான். நிறைய அற்புத அடையாளங்கள் செஞ்ச மனுஷன் தான். அவனையும் ஒரு ஸ்திரீ சோர்வுக்குள்ளாயிட்டான். ஆனா கர்த்தர் நியாயம் தீர்த்தாரு இல்லையா? எசபேலுடைய முடிவு பாருங்க, இவனுடைய முடிவு பாருங்க. இவன் அக்கினி ரத்தங்கள் சுழல் காற்றுல ஏறி மேல போறான். இவர்கள் மேல இருந்து விழுந்து ரத்தம் தெரிவித்து நாய்கள் வந்து ரத்தத்தை நம்பிச்சு. இவனுடைய முடிவை பாருங்க, அவனுடைய முடிவை பாருங்க. ஜெபத்திலே கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். நியாயம் செய்கிறார். அவர்கிட்ட பட்சபாதமே இல்லை. ஜெபிக்கிறவர்களுக்காக துணை நிற்கிற தேவன், ஜெபிக்கிறவர்களும் பட்சத்திலே நிற்கிற தேவன், ஜெபிக்கிறவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிற தேவன், ஜெபிக்கிறவர்களுக்காக தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் பக்கத்தில் உடனே காரியங்களை நடத்துகிற தேவன் தான் நம்முடைய ஜெபிக்கிறவங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. கர்த்தர் பக்கத்துல இருக்கிறார். கர்த்தர் கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உன்னிப்பாய் அவர்களை கவனித்துக் கொண்டு இருக்கிறார். கர்த்தர் ஜெபிக்கிறவங்களுக்கு விரோதமா எழுமனா அங்க வந்து நின்றுடுவார். மோசம் பகல் தேவ சமூகத்துல விழுந்து கிடந்த மனுஷன், ஜெபிக்கிற மனுஷன் முகமுகமாக பேசலாம். எல்லா இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு குட்பட விழுந்து ஜெபிச்சானாங்க. அவ்வளவு தேவ சமூகத்துல விழுந்து கிடந்த மனுஷன், ஜெபிக்கிற மனுஷன், அவனுக்கு விரோதமாக எழுவின நீதியானுடைய நிலைமை என்ன ஆச்சு பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, திரும்பி ஜெபிக்கிறான். மன்னிச்சு விட்டுருங்க ஆண்டவரே. அவர் இருக்கிறாளேன்னு சொன்ன போது இல்ல மோசே மன்னிக்கிறேன், ஒரு 7 நாள் அடையாளமா இவர் இருக்கட்டும். ஜெபிக்கிறவங்க விரோதமா எழுதுனா பயங்கர கோபத்தை, கர்த்தருடைய கோபத்தை சந்திக்க வேண்டியது. அவர் நியாயத்தை ஏன் இந்த நியாயத்தை குறித்து இதுல கொண்டு வராரு? அவர் நியாயாதிபதியை ஏன் கொண்டு வருகிறார்? நியாயம் செய்யாமல் இருப்பேனோன்னு ஏன் சொல்றாரு? ஜெபிக்கிறவர்களுக்காக நியாயம் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். நீ ஒரு ஜெபிக்கிற தேவன் இல்லையா இருந்தா உன் பட்சமாய் நான் சொல்கிறேன். கர்த்தர் நிற்கிறார்.
கர்த்தர் நிற்பார். அல்லேலூயா. கர்த்தர் நிற்பார். ஆமென் சொல்லுங்க. ரொம்ப ஜெபிக்கிற தேவ மனுஷன். கர்த்தர் கேட்கிறார். மோசேயை குறித்து பேச பயம் இல்லாமல் போச்சு உனக்கு. ஏன் இந்த பயம் இல்லாமல் போச்சு? பயம் வரணும். அதுக்குதான் அந்த அடையாளத்தை காண்பித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களுக்கு விரோதமா துணிகரமா இன்னைக்கு எவ்வளவு பேச்சுக்க வானாதே வச்சான். கர்த்தர் வானா விட்டுருங்க. கர்த்தர் பார்த்து விட்டுருங்க. அவங்களுக்கு விரோதமா பேசாதீங்க, எழுமாதீங்க. அல்லேலூயா. நீதிங்க நியாயாதிபதி உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஜெபிக்கிற தேவையில்லை. அதனால நீங்க கவலையே விடாதீங்க. யார் என்ன செஞ்சாலும் சரி, கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இறங்கி நியாயம் செய்வார். அல்லேலூயா. அதுதான் அங்க நடந்தது. அதுதான் நீங்க சொல்றான், கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து வழக்காண்டு வரான். வழக்காடி நான் உடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பானாங்க. ஏன்னா செபிக்கிற மனுஷன் தான். கர்த்தர் அதே போல கர்த்தர் நியாயம் தீர்த்தார். ஒரு நாள் வந்தது, அவன் ஒண்ணு இல்லாம போயிட்டான். அவனுடைய சந்ததியில ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. இவன் எப்படி வந்தான் தெரியும்? சவுல் இருந்த வரைக்கும் வந்திருக்க முடியுமா ராஜாவா? ஒரு ஜெபிக்கிறவனுக்கு விரோதமா எழுதுனா அவனை தண்டு கர்த்தர் இவனை கொடுத்துள்ள. ஜெபிக்கிறவனுக்கு விரோதமா எழுதும் பொழுது, அந்த நெருக்கத்தை சந்திக்கும் பொழுது இடம் விட்டு இடம் ஓடுறான், ராஜகாரா ஓடுறான், மலமலையே ஓடுறான், திடீர்கொள்ள பயந்து போயிருக்கான், ஒரு இடத்துல பைத்தியம் போல திட்டம் கொண்டவன போல நடிக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கிறது. அது என்னன்னா, அதுதான் பெரிய உயர்வு. ஜெபிக்கிறவர்களுக்கு ஒரு சிங்காசனம் இருக்கு. நியாயாதிபதி நீ நியாயம் செய்யும்படி பேசுவார். அதுக்கு ஒரு காரியம் இருக்கிறது. அது 7 மறுபடிய அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னொரு காரியம் இருக்கு, நீடிய பொறுமை உள்ளவர். சங்கீதம் 40:1 சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார். நியாயம் செய்வார், கண்டிப்பா நியாயம் செய்வார். ஆனா நீ காத்திருக்கணும். அவர் பொறுமையா நியாயம் செய்து நீதி செய்து உனக்கு ஆசீர்வாதம். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தார். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை சர்வத்துக்கு செவி கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாம். இதுக்கு ஆதாரமா யோபு இருக்காரு. நான் கர்த்தர் விசிட்டோம்னா அடுத்த வாரம் அந்த ஜபத்தை குறிச்சு, இன்னும் ஜபத்தினுடைய மேன்மை குறிச்சு ஒரு சில வசனங்கள் இருக்கு. நான் சொல்றேன், கர்த்தர் இன்னும் அதிகமா ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளா கர்த்தர் பார்த்தான். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் உங்களுக்கு நியாயம் செய்வாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு நீதி கிடைக்கும். எல்லா கண்களில் நீதி தேவ சமூகத்துல அன்பில் பரலோக பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய பரிசுத்த சமூகத்தில் எழுதுவோம். கர்த்தாவே, தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இன்னும் சீக்கிரத்திலேயே நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு நியாயம் கிடைக்காம நம்ம நியாயத்தை புரட்ட முடியாது. உங்களுக்கு நிச்சயமா நியாயம் கிடைக்கும். சாசனை புரட்டி போட்டு வச்சிருக்கலாம். ஆனால் நீதியுள்ள நியாயாதிபதி பொறுமையோடு நியாயம் செய்யாமல் இருப்பார்கள். அவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். ஜபத்திலே காத்திருங்க, ஜபத்திலே விழித்திருங்க.
எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் இரவும் பகலும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை நிறுத்தாதீங்க. சோர்வுக்குள்ளாக்குகிற காரியங்கள் வரும். சூரிய செடியில படுத்துக் கொள்ளுகிற சூழ்நிலை வரும். இது வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் வரும் உன் வாழ்க்கையில. ஆனாலும் ஜெபத்தை நிறுத்தாத நீதியுள்ள நியாயாதிபதி உனக்கு சீக்கிரத்துல எதற்காக போய்படுகிறாயோ, எதற்காக கதறுகிறாயோ, எதற்காக கண்ணீர் வடித்தாயோ, எதற்காக உபவாசம் போட்டாயோ, எதற்காக உன் உடலை வருத்தி கொண்டு நீ தேவ சமூகத்திலே நின்றாயோ, அதற்கு என் தேவன் நியாயம் செய்யாமல் இருப்பாரு. அவர் இதே சீக்கிரத்திலே நான் உனக்கு நியாயம் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். என் தேவன் வாக்குரைக்கிற தேவன், வாக்குரைத்ததை நிறைவேற்றுகிற தேவன். சொன்ன வார்த்தை நிறைவேற்றாமல் இருப்பாரு, நியாயம் செய்யாமல் இருப்பாரு. கர்த்தர் நிச்சயமாய் நியாயம் செய்வார். இரவு பகலும் கூப்பிடுகிற தேவ பிள்ளையே, இரவு பகலும் தேவ சமூகத்தில் நிற்கிற தேவ பிள்ளையே, இரவு பகலும் கத்தியோடு செடிக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் நியாயம் செய்வார். உன் ஜெபத்தை நிறுத்தாது. உன்னை சோர்வுக்குள்ளாக்குகிற காரியங்கள் வந்தாலும் நீ ஒழுங்காக நில்லு. தேவ சமூகத்தில் நில்லு. கர்த்தர் நியாயம் செய்வார். கர்த்தர் நியாயம் செய்வார். உன் ஜெபத்திற்கு நியாயம் செய்வார். உன் ஜெபத்திற்கு கண்டிப்பா பதில் உண்டு. உன் ஜெபத்திற்கு முடிவு உண்டு. உன் ஜெபத்திற்கு மேலே உண்டு. உன் ஜெபத்திற்கு ஆசீர்வாதம் உண்டு. உன் ஜெபத்திற்கு உயர்வு உண்டு. நிச்சயமாக கர்த்தர் செய்வார். தேவ பிள்ளையே, நீதி செய்வார். நன்றியாக தொடர்ந்து கத்தரைகளை எல்லா இயேசுவின் மூலமாக